ஸ்ரீவித்யா அவர்களும், கமலஹாசன் அவர்களும் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் வந்து அப்ப அந்த பத்திரிகைகள்லாம் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து அது உண்மை அப்படின்னுமே தெரிய வருது. தொடர்ந்து படங்கள்லாம் நடிக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்படுது. நட்பு வந்து காதலா மலருது. ஸோ அந்த டைம்ல 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்முமே ஆகுது. இது வந்து ஸ்ரீவித்யா அவங்களுடைய அம்மாக்கு தெரிய வருது. ஸோ அப்படி தெரிய வரும்போது அவங்க வந்து கமல்ஹாசன் அவர்களையும், ஸ்ரீவித்யா அவர்களையும் வந்து கூப்பிட்டு பேசுறாங்க அவங்களோட வீட்ல. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நீங்க 2 பேருமே லவ் பண்றீங்க எல்லாம் ஓகே. பட் இந்த இந்த ஒரு பர்ட்டிகுலர் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, 2 பேருமே வந்து கெரியரோட பீக்ல இருக்கீங்க. 2 பேருமே பிஸியா நெறைய ஃபிலிம்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல வந்து கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பான டெசிஷனா இருக்கும். மேபி இன்னும் ஒரு 4 வருஷம், 5 வருஷம் வந்து தொடர்ந்து உங்களோட வேலை எல்லாமே செய்யுங்க. அதுக்கப்புறமும் திரும்ப நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பியூரா அது அப்படியே வந்து பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்கோட அப்படியே அழகா மெயின்டெயின் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கப்புறம் வந்து நம்ம திருமணத்த பத்தி பேசலாம்.